ஆக்சுவலாக நாம் ஒரு விஷயத்தை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை நான் செய்ய மறந்து போனேன் என்பதும் ஒரு காரணம்தான். முழுமையாக தியானித்து ஆயத்தப்படவில்லை என்பதும் வெட்கமான ஒரு காரணம்தான். அதுபோல் இன்றைக்கி நான் நியாயாதிபதிகள் புத்தகத்திலிருந்து பல விஷயங்களை நாம் காண விரும்பினேன். அதுவுமே நான் சரியாக ஐ எம் நாட் ரெடி இனஃப். ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் பீரியடில் ப்ராப்ளி கடவுளுடைய சித்தம் இருக்குமானால், கிருபை இருக்குமானால், நெக்ஸ்ட் வீக் நாம் நியாயாதிபதியின் புத்தகத்திலேருந்து பல விஷயங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதுக்கு முன்னே நாம் பல நாட்களுக்கு முன்னே ப்ராப்ளி சம் மந்த்ஸ் அகோ சங்கீதத்தில் நான் தியானித்த தாவீதினுடைய சில ஜெபங்களை குறித்து சில முக்கியமான விண்ணப்பங்களாக அவருடைய குறுக்கிடுதல், அவருடைய ஆளுமை விளங்க வேண்டும் என்று சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். எத்தனை சொன்னேன்னு எனக்குமே ஞாபகம் இல்லை. ஸோ ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் இதில் பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 14 பாயிண்ட்ஸ் தான் குறிச்சிருக்கேன். அதை விட அதிகமான குறிப்புகள் இருக்கின்றன. 150 சங்கீதத்தையும் உட்காந்து பக்கம் பக்கமாக பார்த்தா இந்த விஷயங்கள் பிரமாதமாக நமக்கு அந்த முத்துக்கள் கிடைக்கும். we can glean. 13வது குறிப்பாக ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். அதை நாம் வாசிப்போம். அதிலிருந்து சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றும். சொல்லுங்கள், சொல்லுங்கள் 2 தடவை தூங்காமல் பயபக்தியோடு இதெல்லாம் கணக்கு ஒப்பிக்கணும். பார்த்துக்கோங்க, இதெல்லாம் மிரட்டல் உருட்டல் இல்லை. உங்களுக்கு உண்மையை சொன்னால் எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் ஒரு நாள் பயங்கரமாக தீவெட்டியை போல் இந்த சபையில் அக்கினி பற்றி எரியுங்கிறத நான் அறிவேன். தேவன் இரக்கமாக என்னுடைய சோர்விலிருந்து ஆண்டவர் என்னை தூக்கிட்டே இருக்கிறாரு. தட்ஸ் வண்டர்ஃபுல். பட் ஆனாலும் பத்தாது. இது ஒரு if I am not wrong, நான் மிக இல்லாமல் சொல்வேன். ஆனால் இது கூட ஒரு நித்திய திட்டம், நித்திய குறிப்பு, நித்தியமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு குறித்ததை தேவன் பூமியிலே மாத்திரமல்ல, பூமிக்குரிய வாழ்வுக்கு அடுத்த முடிவிலும் வாழ்விலும் நமக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய காரியம் சரியாக கவனம் செலுத்தணும். பட்டும் படாமல், தொட்டும் தொடாமல், வேணும் வேணாமல், புரிஞ்சும் புரியாமல், கிடைச்ச வரைக்கும் இல்லாமல், கிடைக்காத வரைக்கும் நட்டோம், இந்த மாதிரிலாம் ஒழுசத்தனத்தோடு இதை அப்ரோச் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு. கம்ப்ளீட் ஃபெயிலியர், கம்ப்ளீட் டிஃபீட். இட்ஸ் வெரி ப்ராமிசிங் நோட் as well as it's quite a scary thing. ஏராளமான வேத பகுதிகளை இதற்காக நான் சொல்ல முடியும். ஒரு சில வேத பகுதிகளை தான் நான் குறித்திருக்கிறேன். நான் குறிக்காத வேற பகுதி இப்போது மனசில் வருது. மேலோட்டமாக தான் அதை சொல்ல விரும்புகிறேன். நாம் குயவன் கையில் இருக்கிற ஒரு களிமண். ஒப்பாரி வச்சு அழிச்சாட்டியம் பண்ணி அராஜகம் பண்ணாலும், அரக்கத்தனம் பண்ணாலும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்படியே இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு அப்பாவி மாதிரி பித்துக்குழி மாதிரி காமிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. புரிந்தாலும் புரியாவிட்டாலும், நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், என்னை விட நீர் பெரியவர், என்னை விட நீர் மாறாதவர், உண்மையுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர், அன்புள்ளவர், கருத்துள்ளவர்.
அதுதானே அவர் அப்படிங்கிறது யாரோ சொல்லி உங்களுக்கு தலையில் ஏறின மாதிரி இருக்கக்கூடாது. பை அண்ட் லாஸ் ஆஸ் டேஸ் கோ பை நீங்கள் இந்த தெளிவுக்குள்ளே வந்தால் தான் உங்கள் வாழ்க்கை ஆனந்த கழிப்புள்ள இதயமாக இருக்கும். சும்மா பாட்டு பாடி கச்சேரி மாதிரியே வாழ்ந்து கரைச்சலாக தான் இருக்குல்ல. எவ்வளோ விஷயங்கள் இன்னும் கலகலப்பாக இல்லை. நம்ம எவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் ஜனங்க நம்மளோடு வாழ்வாங்க, சேர்ந்து வாழ்வாங்க. நாமும் அவங்களுக்குள்ளே போகும்போது அவங்களுக்குள்ளே மகிழ்ச்சியை விதைக்க முடியும். ஜீசஸ் உலகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு சத்தியத்தை பிரசங்கிக்க வரும்போது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராய் கிறிஸ்துவின் இரட்சகர் தாவீது ஊரில் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக. அதை தான் ஆண்டவர் முன்னிறுத்தி முதன்மைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி இந்த பூமிக்குள்ளே பிரவேசித்தார், வாழ்வுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். தேவன் எதுவுமே நட்டப்படக்கூடாது என்று தான் என்னென்னும் ஜீவித்திருக்கிறார், என்னென்னும் மாறாத இரட்சகராக இருக்கிறார். அதனால் அவர் குறித்தது தான் நிறைவேறும். அவர் நமக்கு குறித்ததை நிறைவேற பெறுவது தான் நம்முடைய பாக்கியமுள்ள வாழ்வு, ஸ்லாக்கியமுள்ள வாழ்வு, வெற்றியின் வாழ்வு, கனி தரும் வாழ்வு. நான் விரும்புகிறத எனக்கு குறித்து எனக்கு செய்யுங்கிறது கேட்கக்கூடாது. கேட்கலாங்கிறது நம்முடைய விவாத பொருளாக இருக்கவே கூடாது. கேட்குறோம், கேட்டிருக்கோம், அதெல்லாம் ஒரு மேட்ரே இப்போ இல்லை. அதெல்லாம் நடக்கலை. ஆனால் தேவன் நமக்கு குறித்தது நடக்கலைன்னா நாம் ஒத்துழைக்கலைங்கிறது தான் விஷயம். இதெல்லாம் யார் சொல்கிறா அப்படிங்கிறது தான் நான் ஓயாமல் காலங்காலமாக யோசிக்கிறது. எந்த ஒரு சப்ஜெக்டோ எந்த ஒரு கேரக்டரை எடுத்து பார்க்கும்போது, ஏன் நமக்கு இப்படி ஒரு அங்கலாய்ப்பு கூட இருக்கும், ஒரு நப்பாசை இருக்கும். என்ன ஏன் தெரிஞ்சிக்கூடாது, ஏன் எங்களெல்லாம் தெரிஞ்சிக்கூடாது, நாங்கள்லாம் அப்படியா? ஆனால் வாய் கைக்கு சொல்லிங்க அவர் பட்சபாதம் இல்லாதவராக்கும், அவர் ரொம்ப நல்லவராக்கும். ஆண் என்றும் இல்லையா, பெண் என்றும் இல்லையா, யூதன் என்றும் இல்லையா, கிரேக்கன் என்றும் இல்லையா, ஞானி என்றும் இல்லையா, பைத்தியக்காரன் இல்லையா, ஏழைன்னு பணக்கார இப்படிலாம் சொல்கிறீங்க. ஏன் ஆண்டவர் எங்களை தெரிஞ்சுக்கல? ஏன் அந்த பெரிய பெரிய பிரபலியமான இல்லைன்னா தேவனுடைய அனுகூலத்தை பெற்று பிரகாசித்து இன்றைக்கும் மறித்தும் பேசி கொண்டிருக்கிற ஒரு கதாபாத்திரங்களை போல் ஏன் தேவன் எங்களை தெரிந்து கொள்ளலை? ஏன் எங்களை அப்புறம் படைச்சார்? why would he create us for nothing? அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்கு இல்லைன்னா நான்லாம் நினச்சிருக்கிறேன். நீங்கள் எல்லாமே தனி ரகம், வேடிக்கை பார்த்துட்டு அமுக்குனித்தனமாக இருக்கிறது. இது உங்களுக்கு வில்லங்கமாக மாறிடக்கூடாதுன்னு தான் விருப்பம் இல்லாமே இவையெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கேன். Okay, let's go into the subject. யோபின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். The book of Job, chapter 23, verse 14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 654வது பக்கம், பேஜ் நம்பர் 654. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஸோ இது தலைவிதின்னு அல்ல, தலைவிதின்னு எடுத்துக்கூடாது. என்ன பண்ணுறது, எனக்கு குறிச்சிருக்கிறது அவ்வளோதான் அப்படின்னு இந்த அபசகுனமாக அபலை போல ஒப்பாரியை புலம்பல் பாடக்கூடாது. தேவன் ஆதியும் அந்தமாக இருக்கிறாருன்னா துவக்கம் முடியுமா இருக்கிறாரு, ஆல்ஃபா ஒமேகா இருக்கிறாரு, முடிவை துவக்கத்திலே பார்க்கிறாரு, துவக்கத்திலேருந்து முடிவை பார்க்கிறாரு, முழு பயணத்தையும் பார்க்கிறாரு, எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அதற்கு எனக்கு உண்டான ஒரு புரிதலிலே சாத்தானால் நம்முடைய துவக்கத்தை பார்க்க முடியாது, முடிவையும் பார்க்க முடியாது. நமக்கு தீய முடிவை வேணால் அவன் நிர்மாணிக்கலாம், தீய முடிவை நோக்கி அவன் நம்மளை விரட்டிகிட்டே இருக்கலாம், பிடிச்சி தள்ளலாம், புஷ் பண்ணலாம், அதெல்லாம் உண்டு. பட் he doesn't know our end. It's true. நம்முடைய துவக்கம் அவனுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவின் துவக்கம்
பிசாசுக்கு தெரியாது. குருட்டாம்போக்கில் அவனால் பின் பாயிண்டடாக முன்குறிக்கப்பட்டவனுமா அவனுக்கு தெரியவே இல்லை. தீர்க்கதரிசனம் உரைத்தனால இயேசு வரப்போகிறார், மேசியா உதிக்க போகிறார், உலக மக்களுக்கே ரட்சணை, நம்ம கைவிட்டு எல்லாம் போகுது, அவ்வளோதான். நம்ம உண்டியாக நம்ம விழுந்து போன 4-5 சில ஆயிரங்களோ லட்சங்களான தூதர்களோடு நரகத்தில் இருப்போம். அவர் நேசித்த மனுக்குலத்தை நம்ம பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சே அப்படின்னு அவனுக்கு அங்கலாய்ப்பு இன்னைய வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது. அவனுக்கு தெரியாது. அதனால தான் அவன் வந்து வைட் ரேஞ்சாக இப்போ ஆக்சுவலாக நீங்கள் இப்போ இங்கே உட்காந்து இருக்கிறது கொஞ்சோண்டு இடத்த தான் நீங்கள் ஆக்கியபை பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப ஸ்கேட்டர்டாக உட்காந்துருக்கீங்க. நீங்கள் உட்கார்ற இடத்துல மாத்திரம்தான் சாத்தானால் கிரியை செய்ய முடியும். ஆனால் அது பத்தாதுங்கிறதுனால அவன் என்ன பண்ணுவான், த ஹோல் ஆம்பியன்ஸ்குள்ளே இங்கே வந்து அவனுடைய தூதர்கள் 10 பேர் தான் தேவைப்படுதுன்னா ஒரு 1000 பேரை நிறுத்துவான். எவன் எந்த ரூட்டில் எப்படி எஸ்கேப் ஆகிறான் எல்லாம் பிடிச்சி அமுக்கு, ஆளை காலி பண்ணு அப்படிங்கிறது தான் அவனுடைய எண்ணம். அப்படி தான் அவன் செயல்படுறான். அப்படி தேவனால் செயல் பண்ண அவருக்கு தலையெழுத்தும் இல்லை, வக்கு இல்லாமல் வல்லமை இல்லாமல் வழி தெரியாமல் வல்லமை இல்லாத ஒரு தேவன் இல்லை. கரெக்டாக உங்களுக்குரியதை நிறைவேற்றும். அதான் விஷயம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு இந்த ஆவி நமக்குள்ளே அந்த ஏதேன்லேருந்தே வந்துச்சா இல்லை அப்புறம் பேதுரு காலத்துலேருந்து மாத்திரம்தான் வந்துச்சாங்கிறது இப்போ நம்முடைய விஷயம் இல்லை. ஆனால் நமக்குள்ளே இருக்குது. பேதுரு அவர் காலத்தில் சொன்னார். ஒரு சிலர் முன்னே சொல்லாமல் மனசில் விக்கிக்கிட்டு வாழ்ந்துருப்பாங்க, பரிசுத்தவான்களாக இருந்தாலும் கூட. அவனை பற்றி என்னை பற்றி இவ்வளோ சொன்னீங்க, யோவானை பற்றி என்ன? அதுக்கு இயேசு அங்கேயே தான் பதில் சொல்கிறார். நான் வர வரைக்கும் அவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன, உனக்கு குறித்து நீ என்னை பின்பற்றி வா, அவ்வளோதான் சொல்கிறார். அதெல்லாம் திருப்பி நல்லா வாசிங்க. ஃபெமிலியரான பேசேஜஸில், ரொம்ப பழக்கமான பேசேஜஸில் நம்ம ரொம்ப சறுக்கி விடுறோம். சப்ப போயிடுச்சு நமக்கு. சப்பானிகளாக கடவுளை பின்பற்றுறோம். இமோஷனல் ஆறுதல் ஒன்றும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. தனிப்பட்ட விதத்தில் இமோஷனல் ஆறுதல் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. டாக்டர்கிட்ட போய் ஐயோ அப்படின்னு ஆஸ்பத்திரியே 2000 மாதிரி ஒப்பாரி வைக்கினா அது என்ன பிரயோஜனம்? அம்மா ஆனது ஆயிடுச்சு, ஏம்மா கத்துற, ஏன் அடக்கிட்டு வலி தான், ஏன் அஜாக்கிரதையாக விழுந்தீங்க, அவங்களும் அதை போட்டு நோண்டிகிட்டு இருக்க போகிறது. ஆயிடுச்சு, நீ வேணுன்னா உன்னை தள்ளியே விட்டாங்க, பரவாயில்ல, ஆயிடுச்சு, எலும்பு முறிஞ்சிருச்சு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னே சொல்லியே வேண்டிய சிகிச்சையை கொடுத்து அந்த ஆப்ரேஷனோ இல்லை பேண்டேஜஸோ அவங்க போட்டு அந்த குறிப்பிட்ட நாள் அது ஒன்று சேர வரைக்கும் இல்லை அது ஹீல் ஆகிற வரைக்கும் அமைதியாக இருங்க. அதுக்கு மருந்து மாத்திரை, உள்ளான இன்டர்னல் மெடிசன்ஸ், எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸ் தராங்க. அவ்வளோதான். அதே மாதிரி தான், அதை விட இன்னும் பிரமாதமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறாரு. நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அதுவே தாராளமான அபாரமான விஷயம். ஆனால் அதில் கருத்து முடியல. இப்படிப்பட்டவைகள், there are many more such customized dealings of God with every believer, every child of God. இயேசு ரத்தத்தாலே கிரயத்து கொள்ளப்பட்ட, சொந்தமாக்கி கொள்ளப்பட்ட, தேவனுடைய ஆலயமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஆண்டவர் குறித்ததை நிறைவேற்றுவார். ஒரு விஷயம் மாத்திரம் இல்லை, பல விஷயங்கள். இப்படிப்பட்டவைகள் அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார்ங்கிற மாதிரியான ரகமான அநேக சம்பவங்கள், நிகழ்வுகள், உயர்வுகள், தாழ்வுகள், சிக்ஷைகள், திருப்பங்கள், வணைதல்கள், புடமிடுதல்கள், everything will happen. அப்போ ஒரு மின்னல் வேகத்தில் ஒரு பெரிய ஆர்க் மாதிரி ஹாஃப் சர்க்கிளில் ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நமக்கு இது வரைக்கும் இத்தனை ஆண்டு காலங்கள் கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக இருக்கும் விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பரிசுத்தவானையும் ஆதாமை மாத்திரங்க ஆண்டவர் விடவே இல்லையே. எதெல்லாம் ஆண்டவர் நமக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாரோ, எவரவருடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் விலாவாரியாக விளக்கமாக சொல்லியிருக்கிறாரோ, அதிலே சொல்லப்பட்ட சம்பவங்களும் நமக்கு நடக்கலாம். இதுபோல் இருந்தால் அதுபோல் இருந்தால் அப்படின்னு நம்மளை பற்றியே நமக்கு சரியான தெளிவான அறிவும் விருப்பமும் ஆசையும் இல்லை.
அடுத்தவங்கள ஒப்பிட்டு தான் நம்ம ஏதாவது விரும்புகிறோம். அது கூட யோசித்து பாருங்கள். 10 பேரில் 8 பேர் அடுத்தவங்களுக்கு போட்டியாக தான் சில விஷயங்களை கேட்குறாங்களே ஒழிய தங்களால் முடியும், என்னை நம்புங்க, என்னால் முடியும், நான் இதை விருப்பப்படுறேன், எனக்கு பலன் தாங்க, என்னை நம்புங்க, எனக்கு கூட ஒத்தாசையாக நான் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறேனான்னு பாருங்கள், அப்புறம் அதுக்கப்புறம் அதில் என்ன வளர்ச்சி கொடுக்க முடியும், என்ன பெருக்கம் கொடுக்க முடியும், நீங்கள் என்னைக்காச்சும் மனசாக வாயை விட்டு கேட்டிருக்கீங்களா? அதை பற்றி உண்மை உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் யார்கிட்டையும் சொல்லி மெப்பிக்கணும். உங்களுக்கே தெரியாத சிஸ்டர், உங்களுக்கே தெரியாத, யாருக்கு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? அவங்களா ரட்சகர்? அவங்களா ப்ரொவைடர்? ஆனானப்பட்ட யோபு அவருடைய கான்சன்ட்ரேஷன், அவருடைய எல்லா அங்கலாய்ப்பு மத்தியில் இந்த 42 சாப்டர்ஸில் எப்படி அவர் ட்ராவல் பண்ணுறாரு பாருங்கள். இஸ் ஆல்சோ எ மேன் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஆரம்பிக்கும் போது எப்படி அப்படிப்பட்ட ஒரு நீதிமானாக இருந்திருக்கார், அப்படிப்பட்ட செல்வந்தராக இருந்திருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையினாலே அவருக்கு புகழ் சேர்ந்தது. புகழுக்காக அவர் வாழவில்லை. அது ரொம்ப தலை போகிற விஷயம். நம்ம தலை தப்பணுன்னா புகழுக்காக வாழக்கூடாது. செருப்படி வாங்கி புத்தி வந்தாலும் ரைட்டு, ஊசி போட்டு குத்தி வேதனையால் படிப்பினை வந்தாலும் ரைட்டு, இல்லை பண்பாக பணிவாக தன்மையாக மேன்மையாக நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல பிள்ளைக்கு ஒரு சொல்லுன்னு புத்தி வந்தாலும் ரைட். புகழுக்காக வாழாதீங்க. 4 பேருடைய வரவேற்புக்காக, 4 பேருடைய அங்கீகாரத்துக்காக நாயா பையா அலையாதீங்க. வெரி பெயின்ஃபுல் ட்ரூத். உலகம் முழுசும் அப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, செய்ய வேண்டிய கடமையை செய்யலை. ஒருத்தர் பிரியப்படுத்த வாழ்கிறதுனால அவங்க ஊழலில் தான் மாட்டிக்கிறாங்க, பொய் பித்தலாட்டத்தில் மாய்மாலத்தில் தான் மாட்டிக்கிறாங்க, வேஷத்தில் தான் மாட்டிக்கிறாங்க, நியாய கேட்டில் மாட்டிக்கிறாங்க, காம்ப்ரமைசஸில் மாட்டிக்கிறாங்க. ஒரு சில சம்பவங்களும் ஒரு சில காலங்களும் ட்ராவல் பண்ணும்போது மனசாட்சி மழுங்கி போகுது, செத்து போயிடுது. அப்புறம் எண்ணெயை தொட்டவன் புறங்காயை நக்காமல் விடுவானாங்கிறது போல் அதில் கண்ட சில காரியங்கள் வந்தோடனே அந்த பொருளாசை எனக்கு விக்கிரகம் வந்துடுது. அப்புறம் அவன் பொருளாசை பித்தனை மாறிடுறான். ஸோ இன்னொன்று நீங்கள் கவனித்து தான் ஆகணும். ஒருதலை பட்சமாக ஒரு நாணயத்தின் ஒரு பக்கத்தை மாத்திரம் காமிச்சு அபிமானத்தை பெறதெல்லாம் எனக்கு இன்னும் வரலை. அந்த ஸ்டைலும் வரலை, அந்த விருப்பம் வரலை. எல்லா அனுகூலங்கள் மத்தியிலும், எல்லா வாக்குறுதிகள் மத்தியிலும், எல்லா நம்பிக்கைகள் மத்தியிலும், எல்லா விதமான உண்மையின் மத்தியிலும், எல்லா விதமான இந்த இம்பாசிபிலிட்டிஸுங்கிறோமே, முடியாது, அதில் என்னால் முடியுங்கிற அந்த எல்லாம் வெட்கப்பட்டு போதில் எல்லாம் இதெல்லாம் கடவுள் வாயிலிருந்து வந்த வார்த்தை. இதெல்லாம் நாமளாக டிஸ்கவர் பண்ணோம், நாமளாக கண்டுபிடிச்சோம். ஃப்ரம் A to Z எல்லாம் அவருடைய சிந்தையின் தீர்மானங்கள், கசிவுகள்லாம் கிடையாது. ப்ரிசைஸ்லி God has used words. It's my slip of the tongue. என்ன பண்ணுறது தெரியலையே அப்படிலாம் இல்லை, தெளிவாக தான் சொல்கிறாரு. முடியாதுன்னா முடியாதுன்னு தான் சொல்கிறார், முடியும்னா முடியும்னு தான் சொல்கிறார். எப்படி முடியும்னு சொல்கிறாரு. முடியும் சொன்ன விஷயத்தில் சில விஷயத்தை நம்ம விசுவாசத்தோடு என்ன பீராயிர புத்தியும் இல்லாமல் அப்படியே விட்டு கொடுத்து அவரோடு நடந்தால் தான் அது முடியும். முடிப்பார். அவர் ஒன்றும் நீ என் கூட வரலனால அவர் முடிப்பார். நீ கூட இருந்தால் அது உனக்கு முடியும். நீ கூட இல்லைன்னா அறவேக்காடு தான். எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம். ஏன் இஸ்ரவேலர் ஏன் இப்படி பழியாக 5,000 இல்லை 5,000 அதில் ஒரு 1,500 குறைச்சிக்கிட்டா 3,500 600 இயர்ஸாக ஏன் இஸ்ரவேலரால் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான தேவனுடைய உடன்படிக்கையின் மத்தியிலே வாழ்ந்து சுகிக்க முடியல? அவருடைய சித்தத்தை செய்து முடித்து அடி வாங்காமல் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல பிள்ளைக்கு ஒரு சூடு வாழ முடியல. கொழுப்பு, அராஜகம், மூர்க்கம், முரட்டாட்டம், கீழ்ப்படியாமை, தாந்தோண்டித்தனம், சுயநல கேடு, அவங்களுடைய இந்த மீறுதலுக்கெல்லாம் அவங்களுமே ஒரு காரணம் தான். அதெல்லாம் ஒன்றும் முழு புஷன் சோத்தில் மறைக்க முடியாது. ஆனால் அதுக்கு ஏன் அப்படி உண்டாயிடுச்சுன்னா ஓயாமல்
பிதாவை பார்க்கல. வாய்க்கு கைக்கு பிதான்னு சொல்கிறாங்க, இவர் தான் எங்கள் பிதா, அவர் தான் எங்களுக்கு நாமத்துக்குரியவர், அவர் அப்படியாக்கும் இப்படியாக்கும், ஒரே தேவனாக்கும், அருமையானவராக்கும், உருவம் இல்லாதவராக்கெல்லாம் சும்மா சொன்னாலும் புறஜாதிகளையே பார்த்து, புறஜாதிகளுடைய பெண்களையே விரும்பி, புறஜாதிகளுடைய எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு, அதனால் வாழ்க்கையில் வரவேற்று வழுவி போய் உண்டை வீட்டுக்கு 2ஆம் மணி அவங்கள ஒரு ஆளாக்கி தேசமாக்கி சாம்ராஜ்யமாக்கின அவரையே குத்தி அவரையே புலம்ப வச்சு அவரையே துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி காயப்படுத்தி வாழ்ந்ததுனால இன்னைய வரைக்கும் என்ன மேன்மை இருந்தாலும் அடியும் உதையும் மிதியும் கடியும் சாமும் நியாய தீர்ப்புகளும் நிறைவேறிட்டே இருக்குது. இப்போ இதனால் அவங்க உருப்பட போகிறாங்க? அவரால் முடியும். அவங்க முடிவை ஆண்டவர் துவக்கத்திலே பார்த்ததுனால தன்னுடைய அவருக்கு இணையாக அவர் தெரிந்து கொண்ட எந்த ஒரு பாத்திரமும் அப்படியே அக்மார்க் மாதிரி வாழ்ந்துடல. எல்லார்ட்டையும் குறை இருந்துச்சு. பட் தேவர் ரியலி ஸ்ட்ரைவிங் டு பி ஆனஸ்ட் இனஃப் லைக் ஏப்ரஹாம், ஆல் த ரெஸ்ட் ஆஃப் திஸ் குரூப் ஆஃப் பீப்புள். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? அது பத்தாதுன்னு தன்னுடைய நாமத்தின் மேலே ஆணையிட்டு கொண்டார், தன்னுடைய புயத்தின் மேலேயே ஆணையிட்டு கொண்டார், தன்னையே தகனமாக்கினார். ஏன்னா ஒரு வார்த்தை அவருடைய கவனிக்கணும். பைபிளில் யாரோ ஒரு மனுஷனை மோசே போல இல்லை, வெவ்வேறு பாத்திரங்களை ஆண்டவர் உபயோகித்தார், அவங்க மூலமாக பைபிள் எழுதிட்டார், வசனங்கள் எழுதிட்டார், அவங்க வசனித்தாங்கலாம் இருந்தாலும் அவங்க ஒன்றும் வெளிப்பாடு பெற்றுலாம் எழுதலை. கர்த்தர் அவங்க வாயின் மூலமாக தன்னுடைய சிந்தையை, தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய அங்கலாய்ப்பை இல்லை தன்னுடைய தீர்மானத்தை வெளியே தெரிய காட்டினார். நீங்கள் இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு வனாந்தரத்தில் எல்லாத்தையும் அழிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கையால் அதை சாமின்ட்டுருவாங்க, அதுக்கு நீங்கள் என்ன கொண்டுருங்க, என் பேரை ஜீவ புத்தகத்திலையும் கிறுக்கி போடுங்க அப்படின்னு மோசே கேட்குறாரு. இப்போ அது என்ன சொல்கிறாரு? அந்த மாதிரி நான் அவனை கூட்டிகிட்டு வந்து அவனை வீணாக்கிறதுக்கு நான் கூட்டிகிட்டு வரல, நான் அவனை கரை சேர்க்கறதுக்கு, உனக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொடுப்பதற்கு, பூமியிலையும் சரி பூமியின் காலெல்லாம் முடிஞ்சு புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் என்கிற எல்லாவற்றையும் புதிதாக்கி படைத்து அதிலும் சரி நான் என்னை வாழ வைப்பதற்காக நான் உன்னுடைய தேவனாக இருக்கிறேன் இப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ பெரிய புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வி வரும். அப்போ ஏன் செத்தவங்கள பற்றி எல்லாம் செத்தாங்கன்னா நேச்சுரலாக சாக வேண்டியவங்க செத்தாங்க, மீறுதலால் செத்தவங்க செத்தாங்க, அவங்கள பற்றிய கணக்கு அவர் வச்சிருக்கிறாரு. அப்போ இப்போ இந்த அடுத்தவங்கள பற்றியே பீராயிருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, அவங்க வாழ்க்கையில் உத்தமம் இல்லை, அவங்க வாழ்க்கையில் உண்மை இல்லை, அவங்க வாழ்க்கையில் சுயநீதி ரொம்ப அசிங்கமாக தலையெடுக்குது. நல்ல பாம்பு படம் எடுக்கிறது போல் பாம்பை பார்த்தாலே சகிக்கிறது இல்லை. அந்த நல்ல பாம்பு படம் எடுக்கும்போது பார்த்துருக்கீங்களா? ஐ டோன்ட் லைக் அதுன்னு பெரிய சீனே இல்லை, மாறி இருக்கும்ல அதை விரிச்சிக்கிட்டு, குவைட் டர்ட்டி அக்லி. ஸ்டாப் லுக்கிங் அட் அதர்ஸ். உனக்கு குறித்ததை நிறைவேற்றுவதில் நீ கவனம் செலுத்து. உனக்கு குறித்ததை நிறைவேற்றுவதை குறித்து விசாரித்து அறி. இன் வாட் வே கேன் ஐ கோஆப்ரேட், இன் வாட் வே கேன் ஐ கம் ஃபார்வர்ட், என்ன விதத்தில் நான் ஒத்துழைக்க முன்னேறி வர முடியும், முன் வர முடியும், அதை எனக்கு உணர்த்துங்க. அந்த விருப்பத்தையே அவர் தாங்க வைக்கிறாரு. விருப்பத்தை செய்ய நமக்குள்ளே உண்டாக்குறவரே அந்த ப்ரேயரை, பிகாஸ் காட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் அஸ், அந்த ஒரு இன்ட்யூஷனை ஆண்டவர் நமக்குள்ளே வைக்கிறாரு. அதனால தான் நம்ம அந்த அளவுக்காச்சும் உதட்டளவாச்சும் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியுது. இல்லைன்னா நம்மளுடைய நார புத்திக்கு நாத்தம் எடுத்த ஜனங்க தான். we will stink in our sins. ஓகே, அதே யோபின் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 7 verse 3. மாயையான மாதங்கள் என்னும்
மாயான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. இப்போ இங்கேருந்து வாசிக்கலாம். 1ஆம் வசனத்தில், பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களைப் போல இருக்கிறது அல்லவோ. ஸ்தோத்திரம். நீங்கள் இங்கே உட்காந்துருக்கலாம், மனுஷங்களா ஆவிகளா? அப்படியா? சந்தோஷம். தெளிவாக இருக்கீங்களா? சொல்லுங்கள், நீங்கள் தான் தெளிவாக இருக்கீங்களா? ஆமாம், இருப்பீங்களா தெளிவாக? திடீர்னு நாளைக்கு ஒரு வெளிப்பாடு வந்துடும், நான் அங்கே 3ஆம் வானத்தில் இருக்கிறேன். சில பேர் பல வானத்துக்கெலாம் போயிட்டு வராங்க. அதெல்லாம் டிவிலெலாம் சொல்கிறாங்க. சங்கடமாக தான் இருக்குது. அவங்களுக்கு தனி ரூட்டு போல் இருக்குது. ஆக இப்படிலாம் ஏமாந்துடக்கூடாது. ஸோ மனுஷனாக நியமிக்கப்பட்ட நம்ம எல்லாருக்கும் போராட ஒரு காலத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், நியமித்திருக்கிறார். அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களைப் போல இருக்கிறது அல்லவோ. கூலிக்காரன் நாட்கள் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? என்ன புரிஞ்சுக்குவீங்க ரெண்டையுமே? கூலி வாங்கினவங்களுக்கு எத்தனை நாள் இருக்கும்? வேலை முடிகிற வரைக்கும், கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும். கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு பீத்திட்டா 58 இயர்ஸ் இல்லைன்னா 60 இயர்ஸ் வரைக்கும் ரிமார்க்கே இல்லாமல், மெமோவே இல்லாமல் இருந்தால் 60 இயர்ஸ் ரிட்டையர் ஆகலாம். அதுக்குள்ளே ரொம்ப அழிச்சாட்டியம்னா ஊழல் பெருவிலையாக இருந்தால் டெர்மினேட் பண்ணிடுவாங்க. முதல்ல சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டெர்மினேஷன் ஆர்டர் கொடுத்துருவாங்க. தனிப்பட்ட ஸ்தாபனத்தில் வேலை செஞ்சால் எல்லாம் கான்ட்ராக்ட் தான். 3 months 4 months 4 years 3 years அவ்வளோதான். அதுக்கப்புறம் யூ நீட் டு கீப் ஆன் ரினியூவிங். அப்போ தெர் இஸ் எ டைம் பவுண்ட் டிசிப்ளின், தெர் இஸ் எ டைம் பவுண்ட் இவெண்ட்ஸ். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. போராட்டமே இல்லாத வாழ்க்கையை வேணும் நீங்கள் ஜெபிக்கிறது அபத்தம். போராட்டத்திலே ஜெயம் காண, ஜெயம் எடுக்க, ஜெயமாய் நிற்க, நிலைத்திருக்க உதவி செய்யணும்னு கேட்கணும். பூமியிலே உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொன்ன பிற்பாடு அந்த உபத்திரத்தையே எடுத்துடுங்க ஆண்டவர். என்ன நீ கடவுளுக்கே புத்தி சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தை இல்லை. அடுத்தது, ஒரு வேலையாள் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர எதிர்பார்க்கிறது போல, ஒரு வேலையாள் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல மாயான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. சிம்பிளாக என்னுடைய எல்லா காரியத்தையும் நோண்டாமல் ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கையாக சார்ந்து வாழ, விசுவாசத்தோடு வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனானப்பட்ட நம்முடைய ரட்சாமூர்த்தியே இந்த பூமியிலே மனிதனாய் உயிர்த்த போது அவருடைய வல்லமைக்கும் அவருடைய செல்வாக்குக்கும் அவர் என்னமோ மனுஷனுடைய யுக்தியிலே உதிக்காத ஒரு அற்புதமான ரீதியிலே ஒன்றும் பிரச்சனையே இல்லாமல் லேஸ் பாஸாக இதையெல்லாம் அப்படி பந்தாடிட்டு ரட்சணியத்தை ஸ்தாபித்து உலக சரித்திரத்தை முடித்திருக்கலாம். முடிக்கலையே. ஏன் முடிக்கலைங்கிறதுக்கு ஆண்டவர் தேவையில்லாத பதிலை சொல்லலை. அவர் தான் வழி, சத்தியம், ஜீவன், அவரால் இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்கிற ஒரு வழியை அவர் நியமித்த பிற்பாடு, அந்த வழியை அவரே நடந்தும் அவரே வழியாக இருந்தும் ஆன பிற்பாடு வேறு வழியை பற்றி நீங்கள் அவர்கிட்ட விசாரிக்கிறத அவர் விரும்புறதில்ல. அவர் வேறு வழியில் உங்களை கூட்டிகிட்டு போகிறதில்ல. புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? சொல்லுங்கள், புரியுதா புரியலையா? அதனால் நீங்கள் பக்க வழியாக நீங்கள் அழுது புலம்பி ஒரு அப்படிலாம் ஒரு அபிமானத்துக்குள்ளாக்கி அவர் பாதத்தை அந்த மரியாள் கண்ணீராலே அலம்பி முடியால் தொடச்சி நலதங்கிற தைலத்தெல்லாம் ஊற்றி இது மாதிரிலாம் சீன்லாம் விடுறதுலாம் மரியாளோட தான், மரியாளுக்கு மாத்திரம்தான். சோத்திரம், சத்தமே இல்லை. பிரைஸ் லார்ட். மரியாள்கிட்டேருந்து என்ன பாடம் கற்றுக்கணும் அந்த பாடத்தை தான் கற்றுக்கணும். ஆமேன். மரியாளுக்கு குறிக்கப்பட்டதை மரியாளுக்கு நிறைவேற்றினார். நீங்களும் மேரினே பேர் இருக்கலாம், அதுக்கு என்ன பண்ணுறது? அந்த மேரி வேறு, இந்த மேரி வேறு. சோத்திரம் சோத்திரம். நம்முடைய குரூப்புக்கு அனுப்பிச்சேன்ல, இந்த பிஸ்கெட்ஸ்லாம் ரொம்ப ஹார்ம்ஃபுல்,
மேரி பிஸ்கெட்டு, மில்க் பிக்கீஸ், சான் அண்ட் ஸோ ஃபோர்த், அதிலெல்லாம் எவ்வளோ உயிர்கொல்லி விஷயங்கள் இருக்கிறது. ஸோ டிசைனாக பிஸ்கெட்ஸ் வருது, எல்லாத்துலேயும் ஹெல்த் ஹேசட் உள்ள கெமிக்கல்ஸ் தான் சேர்க்கப்படுகிறது. அந்த ருசி, மாய ருசி கொடுக்குறான். அந்த மாய ருசி தான் கடைசியில் நமக்கு வேட்டாக மாறுது, வெடியாக மாறுது. ஸோ கர்த்தருக்கு தெரியும். இதுதான் நம்ம வாழ்விலே மிக அற்புதமான ஒரு பணிவை. ஒரு வேளை நீங்கள் வெளியே அவங்க இந்த பணி உங்களுக்கு தெரிய வந்தாலும் அது உங்களை ஒன்றும் அசைக்காது. 4 பேர் அவங்கள அப்படியே சிஸ்டர் எவ்வளோ தாழ்மை, சாத்தான் ஓதுறான்னு உங்களுக்கு உடனே விளங்கிடும். இல்லை தேவன் தான் சொல்கிறாரு இன்னும் அடங்கிரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியான பகுத்தறிவு வேணுமா? அவர் எனக்கு குறித்த நிறைவேற்றுவான்னு வாழணும். ஆனால் பயங்கரமான ஒரு டெம்டேஷனில் ஒரு சத்தியத்தை காலமாக நம்முடைய பந்தய பொருளை இழக்க வைக்க கிட்ட வந்தோடனே இந்த முயலும் ஆமையும் கதை தான். ஆமை மாதிரி பேசாமல் ஊந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். முயல் மாதிரி ரொம்ப வீச்சமாக பேசிவிட்டு ஓடின களைப்பில் தூங்கி எல்லா பக்கம் திரும்பினா ஆமை தரையாக ஊந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அதால் ஜெயிக்க முடியும். ஆமை தான் ஜெயிக்குதுங்கிறது ஒரு நல்ல ஒரு நீதி போதனை கதை. அதான் பணிவு. அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். உடனே நீங்கள் திரும்பி ஏன் அந்த அதிருப்தி வருது? ஏன் என்ன மாத்திரம் இப்படி அடிவாங்க விட்டுட்டீங்க? ஏன் என்ன மாத்திரம் இப்படி நிந்தைய சுமக்க விட்டுட்டீங்க? இப்படி இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, ஐயோ இது உலகம் முழுசும் இருக்கிற பெரிய ரோதனையாக இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்களா இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு கோரஸ் பாடியும் ஒரு கும்பலாக ஒப்பாரி வச்சியும் உடனே அரண்டு மிரண்ட ஐயோ என்ன தான் பண்ணவும் தெரியலையே, என்ன இப்படி போய் உலகத்தை படைச்சி விட்டோம் எல்லாம் என்னது? இப்போ சட்டமன்றத்தில் இன்றைக்கி நடந்த கூத்து பார்த்துருப்பீங்களா? இன்றைக்கா நேற்றுக்கோ அது மாதிரிலாம் ஆண்டவர் அங்கே அதெல்லாம் கண்டு மிரள்றதே இல்லை. உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமே இல்லை. ஏசாயா 35 நீங்கள் வாசிக்கும்போது ஊனனோ கூனோ குருடோ முடமோ சப்பானியோ ஊமையோ பரலோகத்துக்குள்ளே போகும்போது யாரும் இப்படி போகிறதில்ல. கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஓகே. நம்மளை அடக்கம் பண்ணும்போது கூட நம்ம என்ன சொல்ல மாற்றுத்திறனாளியாக தான் அடக்கம் பண்ணப்பட்டிருப்போம். ஆனால் உயிர் தெழும்போது மங்களமாக உயிர்த்தெழும்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் உஸ்பேத்திர பஞ்சு மிட்டாய் கொடுத்து ஏமாத்துகிற கதை இல்லை. பூமியிலையுமே ஒரு சிலரை தேவனிடத்தில் இருக்கிற தடுமாற்றத்தை ஜெயிக்கும்படி தேவன் ஒரு சிலரை மரண தருவாயிலே அவங்களுடைய நோயெல்லாம் போக அப்படி சுகமாக்கி எடுத்துக்கொண்டு இருக்கிறார். சுகமாக்கி ஏங்க வாழ வைக்கல? அது உனக்கே அந்த கவலை. ஒருத்தனை சுகமாக்கி எடுத்துக்கொள்வார், ஒருத்தனை சுகமாக்காமல் எடுத்துக்கொள்வார், ஒருத்தனை சுகமாக்கி திரும்பி வாழ வச்சு தேவன் காரியங்களை செய்வார். அவனுக்கு குறித்ததை அவன் நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சிம்பிளாக வேதம் எளியது தான், அதை காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறது நம்ம தான் அதை கடினமாக்கிக்கிறோம். என்னிலே நீர் மகிமைப்படும், அதை நீங்கள் தைரியமாக சொல்லலாம். 1 கோடி என்ன பல கோடி முறை சொல்லலாம். ஆனால் அந்த மகிமையை என்னத்தையோ நினச்சி சித்தரித்து இப்படி தான், இதுதான் மகிமை, அதுதான் மகிமை, அவனுக்கு இணையாக, அவனுக்கு மேலாக, அவனுக்கு போட்டியாகலாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லாதீங்க. லாசரு ஆபிரகாம் மடியில் இருந்தார். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பொடி வச்சு சொல்கிற மாதிரி அப்படியே யோசிப்பீங்க. இதுவும் கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசை வாழக்கூடாது. சோத்திரம் சொல்லுங்கள், உங்கள் வாயாலே சொல்லுங்கள். கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு வாழக்கூடாது. உடனே நாங்களாம் பெண்கள் எங்களுக்கு மீசையே இல்லைன்னு சொல்லாதீங்க, அது வேறு விஷயம். புரியுதா? ரொம்ப பெரிய புத்திசாலித்தனமாக என்னமோ பெரிய கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லாதீங்க.
லாசரு ஆபிரகாம் மடியில் இருந்தார். அவர் என்ன அதை கனவு கண்டுட்டு இருந்தாரா, அப்படி தான் எனக்கு பெரிய ஒரு ப்ரொமோஷன் வரப்போகுதுன்னு? வாழ்ந்த காலமெல்லாம் லாசரு வியாதிப்பட்டிருந்தார், இல்லை இப்படி ஒரு ஏழ்மையின் வறுமை கோட்டு கீழாகவே உண்மையாக வாழ்ந்த ஒருத்தர் இருப்பாரானால் லாசரு. ஆனால் முடிவு, அவன் ஆபிரகாம் நடியிலே தேற்றப்பட்டு கொண்டிருந்தான். ஐஸ்வர்யவான் நரகத்திலே இருந்தான். தேவன் தெளிவாக தான் முடிவை காண்பிக்கிறார். முடிவு அகோரமாக இருக்குது, ரொம்பவே எக்ஸ்ட்ரீம்லாம் நம்ம சொல்ல முடிவு. வெட்டு 1 துண்டு 2. பெரிய ஒரு வார்த்தை. இனிமேல் இன்றைக்கி 2026 ஜூன் மாதம் 23 இன்னையிலேருந்து, இன்றைக்கி ராத்திரியிலேருந்து நீங்கள் வேறு எதையுமே கவனம் செலுத்தாமல் இந்த ஒரு வார்த்தையை தியானித்து பொடிநடையாக நீட்டாக ஆண்டட்ட போய் சேர்ந்துடலாம். உங்கள் மகிமையை யாரும் தொட முடியாது, உங்கள் ஆசீர்வாதத்தை யாரும் தொட முடியாது, உங்களுடைய வெற்றியை யாரும் தொட முடியாது, பறிக்க முடியாது, உங்களுடைய பந்தய பொருளை யாரும் பறிக்க முடியாது. ப்ரொவைடட் யூ கான்சன்ட்ரேட் ஆன் திஸ் ட்ரூத். உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த பேராசைனாலே பெரு நஷ்டம்தான். பேராசை இருக்குது, அது சாயம் பூசினாலும் பேராசை இருக்குது, சாயம் பூசாருன்னா ஆவிக்குரிய பேராசை. இதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பூமிக்குரிய பேராசை, ஆவிக்குரிய பேராசைலாம் ஒன்றுமே நாமளாக சொல்லிக்கிறது தான். அப்படி அப்போது தொடர்ந்து அந்த வார்த்தையை வாசிக்கும்போது, யோபு 7:4, நான் படுத்துக்கொள்கிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரளுகிறதுனால் எனக்கு போதுமென்று போகிறது. என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடை பற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது. என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று. என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போம். என் பிராணன் காற்றை போல் இருக்கிறதென்றும் என் கண்கள் இனி நன்மையை காணப்போகிறதில்லை என்றும் நினைத்தருளும். இப்போது என்னை காண்கிறவர்களின் கண்கள் இனி என்னை காண்பதில்லை. உம்முடைய கண்கள் என் மேல் நோக்கமாயிருக்கிறது, நானோ இல்லாமல் போகிறேன். சில மெய்மையை மெய்யாகவே ஒரு அந்த நெருக்கடி, அந்த சோதனை உச்சத்தில் அவன் புரிந்தாலும் அங்கலாய்ப்பை அவர் விடவே இல்லை. அதையும் தேவனிடத்தில் வெளிப்படையாக சொல்கிறாரு. தானே ஒரு முடிவுக்கு வந்துடுறா, இதெல்லாம் எனக்கு நடக்காமல் போயிடும், இதெல்லாம் பார்க்காம போயிடுவேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்து செய்யுங்க என்ன அப்படின்னு. ஆர்டர் இல்லைப்பா, உனக்கு ரெட்டிப்பாக வரப்போது, கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் தாங்கிக்கன்னு கூட சொல்லலை. கரங்களை கத்திர சோத்திரிப்போம். இதுக்கு தான் நீங்கள் தட்டணும், நான் சொல்லி கொடுத்தா தட்ட முடியுது. எப்போ பார்த்தாலும் அவங்கள அம்மா ஒன்றை மாதிரி உண்டா, ஐயோ அப்படிலாம் அவங்களுக்கு தாலாட்டெல்லாம் மாட்டார். தப்பாக எண்ணம் கொண்டு கடவுளுக்கு பாட்டை பாடி அவர் இல்லாத வரைபடம்லாம் வரைந்து கருணாமூர்த்தியெல்லாம் சொல்லாதீங்க. அவருக்கு இருக்கிற கருணா அவர்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட இருக்க சொரணை அவருக்கு இருக்குது. ஸ்தோத்திரம். கோபமாக இருக்கிறீங்க, ஆமாம். ஸோ கம் அவுட் ஆஃப் திஸ் பீவிஷ் ஆட்டிடியூட், செல்ஃப் பிட்டி ஆட்டிடியூட், சுய பச்சாதாபம், அதுலேருந்து வெளியே வரணும். அவர் நிறையவே பண்டிலாக இருந்திருக்கு. யாருக்கு? யோபுக்கு. நீதிமான் தான், அதை ஆண்டவர் வாபஸ் வாங்கலை. ஐயா இந்த பையில் போய் நீதிமான்னு சொல்லிவிட்டு, என்ன உள்ளத்தில் இருக்கலாம் பெரிய குப்பையாக இருக்குது போல இருக்கே அப்படின்னு பார்க்கலாம் ஆண்டவர். அந்த குப்பையெல்லாம் ஒழிகிறதுக்கு தான் இந்த பாடு. அப்படி பார்த்தா இன்னுமே நல்லது தான். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் ஒழிக்க முடியாத குப்பையாக இருந்துச்சு. கொடுத்த சோதனை மத்தியில் ஒவ்வொன்றா வெளியே வருது. ஈசல் புத்து மாதிரி, கரையான் புத்து மாதிரி அவருக்குள்ளே இருக்கிறதான் வெளியே வருது. வெளியே வந்தானே எல்லாத்தையும் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும் சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. ஓ காட். இப்போது 9ஆம் வசனம், மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தின் இறங்குகிறவன் இனி ஏறி வரான். அவர் அவ்வளோ முடிவுக்கெலாம் வரார். இனி தன் வீட்டுக்கு திரும்பான். அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. எனக்கு இதில் பார்க்கும்போது நான் இதை தியானித்து புரிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கேன். நான் கரகண்ட ஞானி இல்லை. உங்களுக்கு வெளிப்பாடுக்காக அலைவீங்க எனக்கு தெரியும், எல்லாருக்குமே இருக்குது. அதுதான் எல்லாருக்கும் அடுத்தவங்களை பற்றி பீராயிரம் தானே புத்தி வேணும். அப்போ இந்த கஷ்டப்படும் போது தான் நமக்கு நம்ம கஷ்டமே புரியாமல் அடுத்தவனை பற்றியே நம்ம யோசிச்சுட்ருப்போம்.
இன்னொன்று, நம்ம கஷ்டப்படும் போது தான் கொஞ்சமாச்சும் ஐயோ அவங்க எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க அப்படின்னு நினைவு வரும். உதாரணமாக கேன்சர் யாருக்கா வந்துருச்சுன்னா, என்ன பாவம் பண்ணாங்களோ அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் வச்சுக்கோங்க. சொல்கிறவங்க இருக்கிறோம், சொன்னவங்க இருக்கிறோம், சொல்லக்கூடியவங்க இருக்கிறோம். சொன்னதை சொல்லிட்டேன். எப்படியோ திடீர்னு நமக்கு கேன்சர் வந்துருச்சு. ஹலோ அவரா வந்துருச்சு, வராது, ரைட், வந்துருச்சு. இப்போ என்ன விஷயம்? நமக்கு கேன்சர் வந்துருச்சு. இதே விஷயத்தை இன்னொருத்த நமக்கு ரிப்பீட் பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும்? என்ன புரிஞ்சுக்க யாருக்குமே என்ன புரியல. உடனே உனக்கு அந்த காலத்தில் அவங்கள பற்றி புரியல, இப்போ உன்னை பற்றி அவங்களுக்கு புரியல. இங்கே இதே முடிஞ்சு கதை. அது ஒன்றா. ரெண்டாவது என்னது, ஐயோ அவங்க எவ்வளோ சும்மா தான், அது என்ன தான் வேதனை, தாங்கிக்க வேண்டியதுதான். ரைட்டு, நீ சொன்னது ரொம்ப ரைட்டு, தாங்கிக்க வேண்டியதுதான். உனக்கு வந்தவொடனே நீ என்ன பண்ணலாம்? தாங்கவே முடியாது, எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டா ஐயோ என்ன எடுத்துக்கிறீங்க? ஸோ மிக்ஸ்ட் அப். புரியுதா? யோபு யாருக்கு பிடிக்குது அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. யோபுடைய இதில் எது பிடிக்குது? ரெட்டிப்பான ஆசீர்வாதம், சந்தோஷம். மேட்ரு இந்த சங்கடங்கள் இல்லை. உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவார், எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமாக சொல்லுங்கள், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அதில் கூட நமக்கு தடுமாற்றம் இருக்குது. நமக்கு குறித்ததை பற்றி முதல்ல நமக்கு இன்னும் தெளிவில்லை. நாமே 1008 விஷயம் நம்ம குறிச்சிருக்கோம். அது இன்னாரால் முடியணும், அன்னாரால் முடியணும், புருஷனால் முடியணும், அவங்களால முடியணும், பிள்ளைகளால் இப்படின்னு 1008 கனவுகள் இருக்குது. அதுவுமே தப்பு. அவர் நமக்கு என்ன குறிச்சிருக்காரு, அது யாரால் நிறைவேறுங்கிற தெளிவு நமக்கு வேணும். நமக்கு குறித்தது கர்த்தராலே குறிக்கப்பட்டது, அதை நிறைவேற்றுவது அவர். அதில் அவர் யாரையெல்லாம் உபயோகிப்பாரோ அவங்களையெல்லாம் உபயோகிப்பார். யாரையெல்லாம் உபயோகிப்பாரோ அவங்களையெல்லாம் உபயோகிப்பார். அது முடியல கருத்து. இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட விஷயங்கள் அநேகம் அவரிடத்தில் இருக்குது. அதனால் ஒரு விஷயத்தில் மாத்திரமல்ல, பல விஷயத்தை தேவன் வாழ்விலே நிறைவேற்றுகிறார். நமக்குன்னு ஒரு பாடத்திட்டம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரே பாடத்திட்டம் இருந்தால் கூட கேள்வி எல்லாருக்கும் ஒன்று தான். 40 மாணவர்களுக்கும் ஒரே பாடத்திட்டம் தான் நடத்துகிறாங்க. ஆனால் பரீட்சை வரும்போது எல்லாருக்கும் ஒரே கேள்வி தான். பரீட்சையில் யார் யார் எப்படி பதில் சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வெற்றி தோல்வி. அதை பொறுத்து தான் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சிக்கலைங்கிறது வெளிப்படைத்தன்மையோடு தெரிய வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படியே மார்க்கை வச்சியும் கண்டிப்பாக நாம் தீர்மானத்துக்கு வர முடியாது. சிலர் மனப்பாடமாக எழுதியிருப்பாங்க, காப்பி அடித்து எழுதியிருப்பாங்க, என்னமோ. ஆனால் வாழ்க்கையில் அவங்க அந்த பாடத்திட்டங்கள் அவங்களுக்கு படிப்பினையாக மாறியதா, அவங்க தெளிவுற்றாங்களா, அவங்க விடுதலை பெற்றாங்களா, அறியாமை போச்சா, இருள் போச்சா, மூர்க்கம் போச்சா, குணம் உண்டானதா, நீதி போதனை அடைந்தார்களா, இதெல்லாம் கேள்வி. இதுதான் லைஃப் லெசன்ஸ். அப்போது இன்னும் கீழே என்ன வாசிக்கிறோம்? இனி தன் வீட்டுக்கு திரும்பான், அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். இது அப்படிதான் தெளிவாக தான் சொல்கிறாரு. நான்லாம் முடியல, அப்படி தான் செய்வேன் அப்படிங்கிறாரு. நிலா முடியல, அப்படி தான் செய்வேன்னு சொல்கிறோமா இல்லையா? சொல்லியிருக்கோமா இல்லையா? சொல்லக்கூடியவர்களா இல்லையா? ஆமாம். அப்புறம் எதுக்கு நம்ம சண்டை பிடிக்கிறோம்? அப்போ நம்ம எதுக்கு இவ்வளோ அநியாயங்களை மனசுக்குள்ளே மூட்டையை கட்டி வச்சுக்கிட்டு என்ன நியாயம் பேசுகிறோம்? எதுக்கு நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ கசப்புகள், இவ்வளோ எதிர்ப்புகள், இவ்வளோ ஒரு வேண்டாத விஷயங்கள்?
தேவரீர் என்மேல் காவல் வைக்கிறதுக்கு நான் சமுத்திரமோ, நான் ஒரு திமிங்கிலமோ? என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும் என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்றும் நான் சொல்வேனாகில், நீ சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகில் உண்டாக்குகிறீர். எங்கெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் அநேகம் உண்டு. எங்கெல்லாம் நமக்கு குறித்த நிறைவேற்றுவதற்கு நம்ம வீடு சுத்தமாகணும், நம்ம உள்ளம் சுத்தமாகணும், நம்முடைய ஆவியான்மா சரீரமாகிய ஆலயம் சுத்தமாகணும். அது இந்த ஆசரிப்பு கூடார மாதிரி பிரகாரம் இந்த தொட்டி, அதுக்கப்புறம் உள்ள பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அப்படி தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். ஸோ he cleanses the whole temple. He cleanses the whole temple. உள்ளான மனுஷன் மகா பரிசுத்த ஸ்தலம் தான் நம்முடைய ஆவியும் ஆத்மாவும். அங்கே இருக்கிற மனசாட்சி தேவன் சுத்தம் பண்ணுறார். நம்முடைய கனவுகளை, நம்ம நினைவுகளை, கான்ஷியஸ் மைண்டை, சப்கான்ஷியஸ் மைண்டை ஆண்டவர் சுத்தம் பண்ணுறார். நீர் சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் திகில் உண்டாக்குறீர். அதனால் என் ஆத்மா நெருக்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோட உயிரோடு இருப்பதை பார்க்கிலும் மரணத்தையும் விரும்புகிறது. இப்படி இருக்கிறதை அரோசிக்கிறேன். என்னாலும் உயிரோடு இருக்க விரும்பேன். என்னை விட்டுவிடும் என் நாட்கள் மாயைத்தானே. மனுஷனை நீர் பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதுக்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதுக்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். அதை திரும்பி படிக்கிறேன், கவனிங்க. மனுஷனை நீர் பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆனால் சோதிக்க தான் செய்கிறார். நான் என் உமிழ்நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நிகழாமலும் என்னை விடாமலும் இருப்பீர். மண்ணுயிரை காப்பவரே அப்படின்னு ஒரு பேரை சொல்கிறார். பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்குத்தானே பாரமாய் இருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன? என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்து கொள்வேன். விடிய காலத்தில் என்னை தேடுவீரானால் நான் இரேன் என்றான். எவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு பாருங்கள். தைரியமாக சொல்கிறாரோ, அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அதனால் புலம்புறாரோ. அவர் தன்னுடைய இருதயத்தை சொன்னார். நம்ம இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத இந்த சபைக்கு அம்குனித்தனத்துக்கு இதுதான் விட. சோத்திரம் இதுன்னு சோத்திரம் கூட வரல பாருங்கள். அதான் நான் தனியாக சொல்லிக்குவேன். எல்லாம் ரொம்ப பர்சனல் பீப்புள், எல்லாம் காட் ஒன்லி பர்சனல் கான்டாக்ட் வித் காட். உங்களுக்கு ஒரு சபை தேவையில்லை, உங்களுக்கு ஐக்கியம் தேவையில்லை, கிறிஸ்டின் சரீரத்தில் அங்கமாக இருக்கலாம், நீங்கள் இருக்க மாட்டீங்க. தனியாக உங்களுக்கான ஒரு எல்லாமே ஒரு கோச் மாதிரி கொண்டு போவார். என்ன புரியல எனக்கு. சொல்லுங்கள், அவர் என குறித்ததை நிறைவேற்றுவார். நீங்களாக சொல்லுங்கள். ஒரு 4-5 தடவை நிறுத்தி நிதானமாக யோசித்து ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்ற மாதிரி சொல்லுங்கள். ஐயோ இதையா போய் ஸ்வீட்டுன்னு சொல்லுவீங்க? அதான் கோன் ஐஸ் எப்படி திம்பிங்க? போடணும் லபக்கு கடித்து தின்றுவீங்களா? ஐயோ நக்கிக்கிட்டே இருப்பீங்க. சீக்கிரம் தின்னு முடியும்னு சொல்கிற மாதிரி. அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் இந்த வசனத்தை வாசிச்சிருப்பீங்க? உங்களுக்கு தெரியாதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கல. எத்தனை பேர் இந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்கிறது பிடிச்சிருக்கு, சமாதானமாக இருக்குது? இதில் ஒரு சமாதானம் நீங்கள் காணணும். சமாதானம் காண்றீங்கன்னு நான் சொல்ல முடியாது, நானும் பழியேன் போடல. ஆனால் உங்களுக்கு சமாதானம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையின் கலவரம் நீங்கி போயிடும், கலக்கம் நீங்கி போயிடும், களங்கம் நீங்கி போயிடும், இடறுதல் நீங்கி போயிடும். நீங்கள் இடரெல்லாம் இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You will be so open, you will be so bold. அப்படிலாம் மேட்சோ மேனாக காமிக்க முடியாது, பெரிய குண்டோதனா மண்டோதரியெல்லாம் காமிக்க முடியாது.
பிகாஸ் we are frail, இல்லை, நம்ம பலவீனப்பட்டவங்க. ஆனாலும் ஓயாத புலம்பல் சுந்தரனாக சுந்தரியாக இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம். ஆனால் 42வது அதிகாரத்தில் தான் கிளைமேக்ஸ் வருது. எல்லாம் யோசித்து பாருங்கள், அந்த காலத்து சினிமா எப்படி, அதை பற்றி உண்மையாக சொல்ல முடியும். நானும் சினிமாவுக்கு போனதே இல்லை, அதுவுமே பெரிய சரி. சினிமாவுக்கு போன காலத்தில் உள்ள நுழைஞ்சவனே எப்படா படம் முடியும்னு உட்காந்துருக்கான் இருப்பான். ஆமாவா? இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா எப்படா படம் முடியும் அப்படின்னு உட்காந்துருப்பான். ஆமாவா இல்லையா? என்ன எப்படி உட்காந்துருக்கு? ஆமாம். நம்ம நாட்டு கலாச்சாரம் அப்படி, நம்ம வளர்க்கப்பட்ட பாணி எப்படி, நமக்கு இந்த இப்போ அண்மையான காலத்தில் தான் அப்படி இந்த சுவாரஸ்யமாக அட்வென்ச்சராக சில காரியங்களை சாதிக்கணும், பல பாடுகளை கடந்து போகணும். இந்த ட்ராஜடி மூவிஸ்லாம் பிடிக்காது. எப்பயுமே ஹீரோ வெல்லணும், இல்லைன்னா அது படமா? அது எப்படி? இயேசு கிறிஸ்து வென்றாரா இல்லையா சொல்லி வைப்போம் எங்களுக்காக. ஏன்னா நாங்கள் எங்கள் ஹீரோ வென்றாதான் எங்களுக்கு மரியாதை. எத்தனை பேருக்கு இயேசு தோற்றுருந்தா அவருடைய சீடலாக இருப்பீங்க? பெரிய யோசனையாக இருக்குது. வேணால் நாங்கள் யோசித்ததே இல்லை. சரி, இயேசு வென்றது தான் வென்றார். அவர் எப்படி வென்றார்? காயப்படாமல், அலுங்காமல், குலுங்காமல், ரோஜா பூவே மெல்ல வந்து கிள்ளிப்போ, தலை சாய் அப்படின்னு படுத்து உறங்கி எழுந்தாரா? பாடுபட்டு தான் ஜெயித்தார். இந்த இயேசு எத்தனை பேருக்கு உண்மையாக தேவை? எப்படியோ இழுத்து உங்களுக்கு தொட்டியில் முக்கிட்டா, அது வேறு விஷயம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வளர்ந்து இவ்வளோலாம் கேட்ட பிற்பாடு இப்படிப்பட்ட ஒரு இயேசு தான் எனக்கு வேணும்னு நீங்கள் தீர்மானமாக இருக்கிறீங்களா? எனக்கு ஆமாம் இல்லைன்னு சொல்லக்கூட வேண்டாம். தீர்மானமாக இருந்தீங்கன்னா நாலு ஒரு மேனியும் பொழுது ஒன்றமாக உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, we have gone beyond time. மீதி காரியங்களை பின்ன யோசிப்போம்.